கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒரு கோர்ட்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, நீ பேச வேண்டாம். நீ அந்த இடத்துல கூட நீ என்னுடைய சிலுவை நீ நினைச்சீனா அந்த இடத்துல வந்து நான் உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் பேசுவேன் அப்படின்றார். சாபத்தை சுமந்திருந்தாலும் பலியை செலுத்தினதுனால கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆபேலை அங்கீகரிக்க ஆரம்பித்தார், அவனுக்காக பேச ஆரம்பித்தார், அவனுக்காக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். பஸ்காவனை நினைவு கூர்ந்துட்டு, உனக்காக இனிமேல் நான் விளையாடுறேன், இனிமேல் நான் கேம் விளையாடுறேன், இனிமேல் நான் பேசுறேன், நான் ஆர்கியூமெண்ட் பண்றேன். கண்ணு பார்த்திராத, காது கேட்டிராத, உங்கள் இருதயத்தில் தோன்றிராத நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா இருதயத்தில் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் இது நடந்தா போதும் நினைச்சா, ஆனா இதை விட அதிகமா கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு செய்யறாரு? பலியை செலுத்துகிறவர்களுக்கு, பலியை நினைவு கூறுகிறவர்களுக்கு. ரெஸ்பெக்ட், ஆனர், ஆசீர்வாதம் வரும் பொழுது கனமும் சேர்ந்தே வருகிறது. தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் பொழுது கனமும் ஆனரும் சேர்ந்தே வருகிறது. ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே பயம் இல்ல. மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன், என் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான்? உங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. மனிதர்களால உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை மனிதர்களுக்கு பயந்து இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சில பேர் பயந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன்,
மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் தடையா இருக்குதா? நேர் வழியாய் நடத்துகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் சொல்லமா? ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்கள் சார்பில் வீழ்ச்சி, எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களோடு இருக்கிறீர். மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ, பயமில்லை, பயமில்லை, சகலகலதரவா யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ ஜீசஸ், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லுவீங்களா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ரகடகலதரவா ஷெகரலே, ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஓ, ரகடகலதா, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya, ஹalleluya. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சதா காலமும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்னெல்லாம் உங்ககிட்ட பேசி இருக்கிறாரோ, அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya. சதா காலமும் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மை உள்ளவரே. எல்ஹெனா ஹேமா, நீர் உண்மை உள்ளவர். தலைமுறை தலைமுறைக்கும் சந்ததிக்கும் நீர் உண்மையை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டலாமா?
ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவில் கொடுத்து இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்து தலைமுறை தலைமுறை சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்து உங்க தலைமுறைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு அழகான பாடல், ஆல்பா ஒமேகா ஆமென், பரலோகில் அவர் நாமம் ஆமென், என் பரிகாரி ஆனாரே ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை இந்த பாட்டை கேட்டீங்க? போன வாரம் நீங்க எல்லாரும் பாடி இருக்கீங்க. ஆமென். சோ கத்திருப்பீங்க. சோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ஆமென் என்ற நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் முடியாம இருக்குதோ, எந்த வாக்குத்தத்தங்களா நிறைவேறாம இருக்குதோ, அதுல ஆமென் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்க நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமென். பரலோகில் அவர் நாமம் ஆமென்.
சரிப்பட்டு வராத மாதிரி தெரியுது. அதனால எழுப்பி நின்று கொஞ்சம் விடுதலையோடு அப்பாவை கொண்டாடி, ஆமென். இந்த வார்த்தை விசுவாச அறிக்கை நிறைந்த பாடல். ஆமென். பொல்லாப்பு நேராது, ஆமென். தழும்புகளால் குணமானோம், ஆமென். இதெல்லாம் நீங்க அறிக்கையிட உங்க சரீரத்திலையும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார், உங்க ஆவி ஆத்மாவிலும் இந்த நாள் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதை சும்மா சாதாரணமா இந்த பாட்டை பாடிடாதீங்க, என்ஜாய் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் மறந்துடுங்க. உங்க முன்னாடி நாங்க என்னெல்லாம் பண்றோம்னு அதெல்லாம் விட்டுருங்க, அப்பாவை மட்டும் பார்த்துருங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி
மரபியல் வியாதி அப்படின்னா உங்க தாத்தாக்கு ஒரு வியாதி வந்திருக்கும், அது உங்க அம்மாவுக்கு வந்திருக்கும், அது உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இது பரம்பரையா இந்த நோய் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்குதே, இல்ல பரம்பரையா ஒரு காரியம் நம்ம குடும்பத்தை பின்தொடர்ந்துட்டு இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். மரபியல் வியாதி இல்லை. சொல்லுங்க ஆமென். நம்ம டிஎன்ஏவே, நம்ம மரபு அணுக்களையே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பேரண்ட்ஸ்க்கு சுகர் இருக்கு? நிறைய பேருடைய பெற்றோர்களுக்கு சுகர் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா மரபு அணுக்களே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நம்ம டிஎன்ஏல கர்த்தர் வேலை பார்த்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை கால் வலி, கை வலி, பிரஷர், என்ன வியாதியா இருந்தாலும் இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் சுகமாக்குற வல்லமையை அனுப்பி இருக்கிறார். ஹalleluya. come on. மரபியல் வியாதி இல்லை. ஆமென். நம் மரபணுக்கள் மாறிச்சே. ஆமென். மரபியல் வியாதி இல்லை. ஆமென். நம் மரபணுக்கள் மாறிச்சே. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே. மரபியல் வியாதி இல்லை. ஆமென். நம் மரபணுக்கள் மாறிச்சே. மரபியல் வியாதி இல்லை. மரபணுக்கள் மாறிற்றே. சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். நிலுவையில் இல்லையே. ஆமென். சிலுவையில் பிறந்தோமே. ஆமென். நிலுவையில் இல்லையே. ஷகதலே. ஆதியும் அந்தமும். ஆமென். அல்பாவும் மேகாவும். ஆமென். ஆதியும் அந்தமும். ஆமென். அல்பாவும் மேகாவும். ஆமென். பரிலோகில் நமக்குண்டு. ஆமென். பரிகாரியானாரே. ஆமென். பரலோகில் அவர் நாமம். ஆமென். பரிகாரியானாரே. ஜம்ப் பண்ணி. கரங்களை உயர்த்தலாமா? வியாதிகள் மறையட்டும், துக்கங்கள் மாறட்டும். ஓ, எங்க டிஎன்ஏக்கு நீங்க போய் வேலை செய்றீங்க. எங்க மரபணுக்களை நீங்க மாற்றி இருக்கிறீங்கப்பா. பரம்பரை வியாதி எங்களுக்கு இல்லை, பரம்பரை சாபம் எங்களுக்கு இல்லை. ரகடகலா ஷரே. ஒன்றும் நிலுவையில் இல்லை. ஓ ரபலா ஷகரத ரபா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தடை
உங்களால மாற்றவே முடியல நீங்க நினைக்கலாம். இவர் ஏன் இப்படி பண்றாரு, என் பிள்ளை ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த ஜென்ம சுவாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். டிஎன்ஏ எப்படி இருக்குதோ அதுதான் நம்ம. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த டிஎன்ஏவே மாற்றுகிறார். ஒருவேளை உங்க பிள்ளைங்களோ இல்ல நீங்களோ ஒரு உண்மையா உங்களுக்கு கோபம் அப்படின்ற ஒரு டிஎன்ஏ நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதையே மாற்றக்கூடிய வல்லமை அப்பாவுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு டிஎன்ஏ மாறி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. மரபியல் வியாதி இல்லை, ஆமென். என் மரபணுக்கள் மாறிச்சே, மரபியல் வியாதி இல்லை, ஆமென். என் டிஎன்ஏ மாறிச்சே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே. சொல்லலாமா? ஆ ஆ ஆ கர்த்தரையே நம்புவேன். ஒருவேளை உங்க சூழ்நிலையை பார்த்து கலங்கி இருக்கலாம். அடுத்து என்ன செய்யறது, இல்லையே எதிர்காலம் என்னவாய் முடியும் என்று திகைத்து போய் நீங்க நிற்கலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க வாழ்க்கைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்துக்காக அலைகிற அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாம் ஏதோ ஒருவேளை மனுஷங்களுக்கு நீங்க வடிக்கிற கண்ணீர் தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம். ஆனா அவரிடத்துல வடிக்கிற கண்ணீர் இல்ல, நீங்க போயிட்டு இருக்கும் போது உங்களையே அறியாம உங்க பிரச்சனை நினைச்சு வர்ற கண்ணீர் எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதை துருத்தியிலே வைத்து துருத்தியிலே பார்த்து பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன் அப்பான்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும்
கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும்
கணக்கில் வைத்தவரே. இந்த வரிகள் எதுல இருக்குதுன்னா சங்கீதம் 56வது அதிகாரத்துல இருக்குது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுக்கு முழு எண்ணமாயிருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் சத்துருக்கள் என்ன பண்றாங்க? நீங்க பேசுனத பேசலன்றாங்க, நம்ம வார்த்தைகளை புரட்டுறாங்க. நமக்கு அநேகர் இருக்காங்க, ஏதோ ஒரு ரெண்டு சத்துருக்கள் கிடையாது, அநேக சத்துருக்கள் இருந்தாலும் தாவீது சொல்றான், நான் பயப்படுகிற நாளில் உம்மையே உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். நேத்து இந்த அதிகாரத்துக்கு என்ன பேக்ரவுண்டு நான் படித்தேன். இவன் ராஜாவானதுக்கு அப்புறம் இந்த அதிகாரத்தை எழுதல. கோலியாத்தை முறியடிச்சதுக்கு அப்புறம் சவுல் இவன் லைஃபை பின்தொடர்ந்துட்டே வரான். இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இவனை எப்படியாவது முடிச்சிடணும் வாழ்க்கைன்னு சவுல் பின்னாடி பின் தொடர்ந்துட்டே வரான். இவன் பயந்து ஓடுறான். அவன் எங்க ஓடுறான்னா கோலியாத்துடைய ஊருக்கே போயிட்டான். அதுவும் போற வழியில கோலியாத்தை கொன்றான்ல, அவனுடைய அம்பையே இவன் கையில வச்சுட்டு அவன் போறான். கோலியாத்து ஊருக்கே போயிட்டான். ஸோ அங்க எவ்வளோ கோலியாத்தை சாகடிச்ச அவங்க பெலிஸ்தீன் அந்த ஊருக்கே போயிட்டான், காத்துன்ற ஊருக்கு போயிட்டான். அங்க எல்லாரும் இவனை எப்படியாவது போட்டு தள்ளில, இவன் கோலியாத்தை முறியடிச்சிட்டான், இவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கிருந்து தான் சொல்றான், எவ்வளவு இக்கட்டான நிலைமைன்னு பாருங்க. சத்துருக்கள் ஏதோ ஒரு ரெண்டு சத்துருக்கள்ல முழு ஊரே அவனுக்கு விரோதமா இருக்கிறது. ஒருத்தர் கூட அவன் சார்பில் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு உங்க சார்பில் ஒருத்தர் இல்லாம இருக்கலாம். உங்க சத்துருக்களுக்கு பேக்ரவுண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இந்த நேரத்துல அவரை நம்பிட்டீங்கன்னா, அவரே எனக்கு போதுமானவரா இருந்து நீங்க போயிட்டு இருக்க பாதையில் இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீ, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீ, சத்துருக்கள் முன்பு பந்தி வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தி, சத்துருக்கள் முன்பு பந்தி வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்து என் அலைச்சல்களை அறிந்தவர், என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரை துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் அப்பா, நாள்தோறும் என்னை துன்பப்படுத்துகிறார்களே, நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறார்களே, ஓ ரபாலா ஷகடலலரே, ஓ கண்ணீரை கணக்கில் வைத்தவரே. சொல்லிருங்க, நான் பயப்படும் நாள், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில்
இருக்கிறவரே. வாழ்க்கையில் இதுவரைக்கும் மனிதர்களை நம்பி மனிதர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களா? கவலைப்படாதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனிதரையும் நம்பாதீங்க. இன்னைக்கு நம்ம நம்பிக்கையின் நாயகன் அவரே. அவர் மேல உங்கள் நம்பிக்கையை வச்சிருங்க. என் தேவன் எனக்காக செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை என் தேவன் எனக்காக செய்வார். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். என் வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும். என் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும். நான் உயருவேன், என் பிள்ளைகள் உயருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். பாதையெல்லாம் அந்தகாரமா இருந்தாலும் அவரை நாம் நம்புவோம். அவரே நம் நம்பிக்கையின் நாயகன். நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லைனா கூட அப்பா நான் உங்களை நம்புவேன்ப்பா. நான் உங்களை நம்புவேன். உங்களை நான் நம்புவேன்ப்பா. உங்களை மாத்திரமே நான் நம்புவேன். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தல. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் கீழே போனதா சரித்திரம் இல்ல. அவரை நம்பிட்டீங்கன்னா உயர்ந்த அடைக்கலத்துல கண்மலையின் மேல உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அசைந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. சகடலதரபவா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். நடி உங்களை மட்டும் நாங்க நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லிடுங்க, நீங்க சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் வாழ்க்கையில மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்ய அவரால முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த நாளந்த முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம்ப்பா. இங்க வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை நீங்க வெட்கப்படுத்தவே மாட்டீங்க, வெட்கப்படுத்தவே மாட்டீங்க. இவங்க தலைகளை உயர்த்துகிறவரா இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை நீங்க அரவணைச்சிங்கப்பா. ஓ, எங்க கண்ணீரெல்லாம் நீங்க துடைத்திருக்கிறீங்க, எங்கள் பயங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீரத்துல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான வேலை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவன் நமக்கு கொடுத்த சபையினுடைய வாக்குத்தத்தம் திரும்பவும் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது யாப்பேஸ் செய்த ஒரு ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான், கனம் பெற்றவனாய் இருந்தான். சோ ரெஸ்பெக்ட், ஹானர், ஆசீர்வாதம் வரும் பொழுது கனமும் சேர்ந்தே வருகிறது. தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் பொழுது கனமும் ஹானரும் சேர்ந்தே வருகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்போ ஐஸ்வர்யங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே கனம் சேர்ந்து வருகிறது. ஷீபா என்ற ஒரு ராணி, ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ராணியாக இருந்தால் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னா, சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு, ஐஸ்வர்யத்தை கேள்விப்பட்டு, தன்னுடைய கரத்திலே பெரிய காணிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாலமோனை பார்க்க வந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆமென். எல்லாரும் இந்த ராணியை தான் பார்க்க போனார்கள்.
ஆனால் இந்த சாலமோனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து ராணியே இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வேறொரு நாட்டு ராணியே சாலமோனை பார்ப்பதற்காக ஒரு பெரிய படைகளை திரட்டி கொண்டு சாலமோனை பார்ப்பதற்காக வருகிறாள். அவ்வளவு கனத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். எனவே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்போது கூடவே கனமும் சேர்ந்து வருகிறது. உங்களை கனவீனப்படுத்தினவர்கள் உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொழுது நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். யாபேச பெற்றெடுத்த உடனே ஏன் தான் இந்த குழந்தைய பெற்றெடுத்தன்னு சொல்லி அவர்களுடைய தாய் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதனால யாபேசுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்திற்கும் அந்த குழந்தையின் மேல ஒரு வெறுப்பு. ஏன் தான் இந்த குழந்தைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்ததோ, எங்க அம்மா ரொம்ப இவ்வளவு துக்கத்தோட பெற்றெடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் வந்தது, அத்தனை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு மேலாக அவர்களுக்கு மத்தியிலே யாபேஸ் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம் பெற்றவனாயிருந்தான். ஆமென். கர்த்தர் அப்படி ஒரு கனத்தை சபைக்கு கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நீ செலுத்துவாயாக. இந்த 2 பலியை செலுத்தும் போது என் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். அப்படித்தான் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் என்பது 10 கட்டளைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம். சோ 10 கட்டளைகளை கொடுத்து விட்டு இந்த கட்டளைகளின்படி செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லல. நான் ஒரு 10 ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த 10 ரூல்ஸ் நீ கடைபிடிச்சிட்டா உனக்கு ஆசீர்வாதம் சொல்லல. 10 கட்டளைகளையும் கொடுத்து விட்டு எனக்கு நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதிலே நீ பலிகளை செலுத்து. அந்த இடத்துல எங்கே நீ பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்துகிறாயோ அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் என்பது சில சட்ட திட்டங்களை கடைபிடித்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவம் என்பது அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வாழுகிற வாழ்க்கை, உறவுல இருந்து வாழுகிற வாழ்க்கை. அப்பா ஒரு 10 காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, அதை செஞ்சுட்டா நான் எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும் என்று நினைக்கிற வாழ்க்கை இல்ல. அப்பாவோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதனாலதான் 10 கட்டளைகள் அவ்வளவு மகிமையா சீனாய் மலையில கொடுத்துட்டு இதை நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. எனக்கு நீ பலிபீடத்தை உண்டாக்கி நீ என்னை வர்ஷிப் பண்ணு, என்னை ஆராதனை செய்யி, அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடமானாலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய சிச்சுவேஷனுக்குள்ள வந்து உன்னுடைய சூழ்நிலைக்குள்ள வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா பலியை எதிர்பார்க்கிறார். நமக்காக கடந்த நாட்களில் நம்ம கேட்டோமே, நமக்காக இயேசுவே சர்வாங்க தகன பலியாக மாறி இருக்கிறார், சமாதான பலியாக மாறி இருக்கிறார், போஜன பலியாக மாறி இருக்கிறார், குற்ற நிவாரண பலியாக மாறி இருக்கிறார், பாவ நிவாரண பலியாக மாறி இருக்கிறார். நமக்காக அவர் அசைவாட்டும் பலியாக அவர் மாறி இருக்கிறார். எல்லா லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலிகளாகவும் அவர் மாறி இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசுவினுடைய மரணத்தை எப்பொழுது நினைக்கிறோமோ, இயேசுவின் சிலுவையை எப்பொழுது நினைக்கிறோமோ, அங்கே அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். சர்ச்சுக்கு நான் கரெக்டா வர்றேன், கரெக்டா தசமபாகம் நான் கொடுக்கிறேன், ஆண்டவர் சொன்ன அந்த 10 ஸ்டெப்ஸ் கரெக்டா நான் செய்யறேன், எனக்கு இன்னும் பிளஸிங்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நினைக்க கூடாது. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது எதனால் அப்படின்னா, இயேசு சிலுவையில மரித்த அந்த ஒரே காரணத்தினால தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 10 படிகள், 12 படிகள், 17 படிகள், 120 படிகள் அப்படின்னாலாம் எந்த படியும் கிடையாது. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 10 படிகள், 10 steps to receive blessingsனா அந்த 10 படியை உலகம் பூரா சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அந்த 10 கடைபிடிச்சா எல்லாருக்கும் என்ன வந்துடும்?
ஆசீர்வாதம் வந்துரும். ஆனா அப்படி அது ஒர்க் ஆகிறது கிடையாது, அப்படி அது வேலை செய்கிறது இல்ல. ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது இவர் என்ன சொல்றாரு நான் கீழ்ப்படியணும், இவர் என்ன சொல்ல வர்றாரு நான் கீழ்ப்படியணும், இந்த மென்டாலிட்டியோட வராம இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து அதற்கு நன்றி சொல்ல போகிறேன், நன்றி சொல்ல போகிறேன். அந்த மென்டாலிட்டியோட வரும் பொழுதுதான் பிளெஸிங்ஸை நம்மால ரிசீவ் பண்ண முடியும். ஆமென். சோ ஃபர்ஸ்ட் இதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, சட்டங்களை கடைபிடிச்சு ஆசீர்வதிக்கப்படுறது. ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம், 1-2 இல்ல, கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். ஆமென். இப்போ நாம இந்த பக்கம் வச்சுக்கலாம், ஸ்டேஜுக்கு இந்த பக்கம், இந்த புல்பிட்டுக்கு இந்த பக்கம் சட்டங்களை கடைபிடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்குறது. ஹல்லேலூயா. எத்தனை சட்டங்கள் இருக்கிறது? ஆண்டவர் முதலாவது 10 கட்டளைகளை கொடுத்தார். அடுத்தது 613 நியமங்களை கொடுத்தார். அடுத்தது கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் இதெல்லாம் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 4400 வருகிறது. 4400 4400 கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் இத்தனையும் நீ கடைபிடித்தால் தான், யாத்திராகமம் 15:26 கூட நாம் அதை வாசிக்க முடியும். கட்டளைகள் நீ எல்லா நியமங்களை எல்லாம் நீ கடைபிடிச்சாதான் நான் உனக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். சோ இத்தனை நீ கடைபிடிச்சாதான் உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எத்தனை கடைபிடிக்கணும்? 4400 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கடைபிடித்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இது ஒரு மெத்தட். இன்னொன்று, இயேசு சிலுவையில் மரித்த அந்த காரியத்தை விசுவாசித்து நம்பி விசுவாசத்தின் மூலமாகவே, விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. நீங்க பிலீவ் பண்ணா போதும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப சொல்லுங்க, பார்க்கிறதுக்கு எது ஈஸியா இருக்கு? எது ஈஸியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. கட்டளைகளை கொடுத்து விட்டு 10 கற்பனைகளை கொடுத்துட்டு அடுத்தது சொல்றாரு, நீ சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்து, நான் அங்க வந்துதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இங்க நான் உன்னை ஆசீர்வதிக்க போறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் உன்னால இத்தனை கட்டளைகளையும் கடைபிடிக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஆமென். வார வாரம் நம்ம சொல்றோம், நேரமா வாங்க, வார வாரம் வாங்க, லீவ் போட்டுறாதீங்க. நம்மளால இந்த கட்டளைகளையே கடைபிடிக்க முடியல. இனி கர்த்தர் சொன்னதான கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கர்த்தர் பார்க்கும் போது சொல்லணும், இவர்கள் கட்டளைகளை கடைபிடிச்சிருக்கிறார்கள் சொல்லிட்டு. ஆமென். சோ ஏதோ 4-5 கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. யாக்கோபு 2 நம்ம வாசிக்கிறோம், ஒன்றிலே தவறினால், ஒரு கட்டளையிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எனக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு உங்களுக்காக சர்வாங்க தகன பலியாக மாறி இருக்கிறார், சமாதான பலியாக மாறி இருக்கிறார். நான் அங்கீகரிக்கப்படும்படி, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார் என்ற ரெவலேஷனுக்குள்ள அவரை நீங்க விசுவாசிக்க அந்த பாடுகளை விசுவாசிக்க, வியாதியின் மத்தியில சிலுவையை பார்க்கணும், பிரச்சனையின் மத்தியில சிலுவையை பார்க்கணும். சோ அதை நீங்கள் பார்க்க நம்ப விசுவாசிக்க ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். நீதியே நமக்கு அப்படிதான் வருது. ரோமர் 10 எடுக்க வேண்டாம். 2 விதமான நீதி குறித்து பேசுறாரு. ஒன்னு, இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிச்சாலே நீதிமானம் மாறலாம். ஆனா இன்னொன்னு, இயேசுவை விசுவாசிச்சாலும் நீ இலவசமா நீதிமானம் மாறலாம். ஆமென். அப்ப ஆசீர்வாதத்துல அதான் சொல்றாரு. 2 நான் வைக்கிறேன். உனக்கு முடிஞ்சா எல்லாத்தையும் நீ கடைபிடிச்சாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீ இருந்த அப்படின்னு சொன்னா, இயேசு உனக்காக பலியா இருக்கிறாரு. நீ அதை நம்புனா நீ எப்படி மாறிடலாம்? ஆசீர்வதிக்கப்படலாம். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, நீ ஒரு பலிபீடத்தில் ஒரு மிருகத்தை பலியிட்டு நீ பலி செலுத்து, அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போதே சில கட்டளைகளை கடைபிடிச்சு நல்ல பசங்க மாதிரி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வர்றோம். அப்படிதான் நம்ம ஆட்டிடியூட் இருக்கு. ஆண்டவரை பார்க்கும்போது வெரி குட் அப்படின்னு சொல்லணும். ஒரு 100க்கு ஒரு 60 மார்க்காவது நம்ம வாங்கிடணும். அவருடைய பார்வையில் 1 மார்க் குறைஞ்சாலும் நம்ம பாவிகள் தான்.
ஆமென். அதனால இந்த மெத்தடுக்கு வந்துருங்க. ஆண்டவருடைய பலியை விசுவாசிங்க, இயேசு சிந்தின ரத்தத்தை விசுவாசிங்க, விற்க கொடுத்த சரீரத்தை விசுவாசிங்க. சர்வாங்க தகன பலியாக மாறினாரு. அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து சில காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:1 பிரைஸ் காட். ஒவ்வொரு வாரமும் இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓகே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆதாமுடைய 2 பசங்க காயினும் ஆபேலும். காயின் என்ன செய்கிறான்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். தலையீற்று, கொழுமை, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் தலையீற்று, ஃபர்ஸ்ட் பார்ன், அப்புறம் அதில் பெஸ்ட் குவாலிட்டி. ஆண்டவருக்கு கொடுக்கறது எல்லாமே எப்படி கொடுக்கணும்? நான் சில 10 ரூபா நோட்டையெல்லாம் பார்ப்பேன். அந்த 10 ரூபா நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். 10 ரூபா நோட்டு இதையெல்லாம் நான் சேர்த்தி வச்சு 6 மாதத்துக்கு ஒரு முறை பேங்க்கில் கொண்டு போய், சார் இதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது எந்த கடையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி நோட்டு. ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கறது எப்பொழுதுமே இது செல்லாதா, காணிக்கை பெட்டியில் போட்டுருவோம் அப்படின்னு போடக்கூடாது. ஆமென். அது நம்ம அவர் கனப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் கொடுக்குற ஆஃபரிங், நீங்கள் கொடுக்குற காணிக்கை என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆமென். பிரைஸ் காட். ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம அந்த மாதிரி ஒரு நோட்டை கொடுப்போமா? இல்லை உங்கள் ஊர் தலைவரை எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, திரும்ப கடனை கட்டும்போது அதில் கிழிஞ்ச நோட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டான நோட்டாக பார்த்து நம்ம என்ன செய்வோம்? கொண்டு போய் கொடுப்போம். ஏன் அப்படி நம்ம செய்கிறோம்? எதிரில் இருக்கிறவரை நாம் மதிக்கிறோம், அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிரில் இருக்கிறவர்களை மதிக்கிறீர்கள். யாருக்கு அது கொடுக்கப்படுகிறதோ, அந்த வெகுமானம் அல்லது காணிக்கை கொடுக்கப்படுகிறதோ, அவர்களை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், மதிக்கிறோம். ஆபேல் என்ன செஞ்சானா? தலையீற்றை கொண்டு போனான், ஃபர்ஸ்ட்டை கொண்டு வந்தான், பெஸ்ட்டை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்துவது எப்போதுமே எப்படி செலுத்தணும்? பெஸ்ட்டை செலுத்தணும். காணிக்கை மட்டும் நான் சொல்லலை, அதையும் சேர்த்தி சொல்றேன், காணிக்கையும் சேர்த்தி சொல்றேன். ஆமென். 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பாங்க, பிரதிஷ்டை கூப்பிட்டுருப்பாங்க, நாங்கள் போவோம், ஜோம் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் 100 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க. எவ்வளோ? 10 லட்சம் ரூபா வீட்டுக்கு எத்தனை ரூபா காணிக்க? 100 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவு மச் தே ரெஸ்பெக்ட் காட். அவ்வளோதான் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 30 வெள்ளி காசு கொடுத்து இயேசு விற்கப்பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவுக்கு அவர் மதிக்கப்பட்டாருன்னு இருக்கு. அவ்வளவுக்கு தான் வந்து மதிச்சாங்க. இவர் எத்தனை ரூபாய்க்கு போவார்? ஒரு 30 வெள்ளி காசா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுக்கு தான் அவர் மதிச்சாங்க. ஆமாம். 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருப்பாங்க, திரும்ப நமக்கு 100 ரூபா தான் வரும் காணிக்க. நான் எனக்கு வர்றதை பற்றி நான் பேசவே இல்லை. எனக்கு 100 ரூபா வந்தாலும் 10 ரூபா வந்தாலும் எனக்கு வந்து அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் நான் ஆட்டிடியூடை பார்க்குறேன், ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, இவ்வளோதானா அவர்கள் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, ஆமென். நான் இங்கே மட்டும் சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்லுகிறேன். நான் பார்த்த எல்லா இடங்களில் பிரியமானவர்களே, நம்ம
ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் நம்ம கொடுத்துடணும். நான் சொல்றேன், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே காணிக்கையே 5 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிடணும். 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறேன்னா காணிக்கை 5 லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிடணும், எடுத்து வச்சுட்டு தான் வீட்டையே கட்டணும். 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னா 50,000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. பிரதிஷ்டை அன்னைக்கு 50,000 ரூபாய் கொண்டு வந்து பாஸ்டர் கையில் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் தெரிலன்னா சொல்ல வேண்டியதா இருக்குது. துதிங்க அப்படின்னு சொல்றோம், பாட்டு பாடுங்கன்னு சொல்றோம், அதே மாதிரி தான் இதுவும். ஹல்லேலூயா. நீ கேளு அப்படின்றார் மோசேயின் இடத்துல. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டவரை அவ்வளோ மதிக்கிறோம் அப்படின்னு காட்டுது, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு காட்டுது. ஆனா ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தகுதிக்கு மீறி கொடுப்பார்கள். அவங்களுடைய தகுதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருப்பானா, அந்த தகுதிக்கு மீறி அவர்கள் தருவார்கள். அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி கொடுக்கிறவர்கள் என்ன நினைச்சிட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னா, இது ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய மனப்பான்மையெல்லாம் மாறிடணும். கடனெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லல, முதல்ல நீங்க கொடுக்கறதில் அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும், மனசு சேஞ்ச் ஆகணும். போதும், ஆமா பாஸ்டர் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜோம் பண்ணிட்டு போறார், அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும், அந்த மனசு சேஞ்ச் ஆகணும்ன்றேன். ஆமென். பாஸ்டருக்கு கொடுக்கறதே இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார், அசிபாரம் போட்டதுல இருந்து இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் கர்த்தர் தான் இதற்கு காரணர், கர்த்தர் தான் இதுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி கர்த்தரை கனப்படுத்தி நாம கொடுக்கிறோம் பாருங்க. அந்த மனசை தான் கர்த்தர் பார்க்கிறார், மனது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சோ பிரியமானவர்களே, ஆபேல் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். துதிக்கும் பொழுதும் அதே மாதிரி தான், ஆண்டவரை பாடல் பாடி துதிக்கும் பொழுதும் பெஸ்ட்டை கொடுத்துடணும். நம்ம தொண்டை இங்க தான் கட்டணும், ரேஷன் கடையில் இல்ல, ஊர்ல இல்ல. ஆமென். அப்புறம் பார்க்க வரும்போது சளி பிடிச்சிருச்சுன்னு பொய் சொல்லக்கூடாது. நீங்க பைப்ல கத்திட்டு வந்துட்டு தொண்டை கட்டிட்டு நாங்க பார்க்க வரும்போது சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. இங்க தான் உங்க தொண்டையை கொடுக்கணும், இங்க தான் உங்க சத்தத்தை கொடுக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும். நான் சொல்றேன், சிலர் வீட்டுல சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ற சத்தத்தை கூட இங்க கொடுக்கறது இல்ல. ஆனா வீட்டுல சண்டைன்னு வந்துட்டா அன்றைக்கு தான் நம்ம பார்க்கணும். சாந்த சொருபின்னு சொல்லி நான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பயங்கரமா இப்படி சத்தம் போடுறீங்களே, அந்த சத்தம் கூட இங்க இருக்கிறது இல்ல. ஆபேல் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் ஆண்டவருக்கு கொடுத்தான், ஃபர்ஸ்ட்டை கொடுத்தான், பெஸ்ட்டை கொடுத்தான். ஆமென். அதனால நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறீர்கள். ஆனா இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனசுல இதெல்லாம் அப்படியே ஏறணும். ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை, வந்த உடனே ஆரம்பிச்சிடணும், நீங்க ஆரம்பிச்சிடணும். ஆமென். நல்ல சத்தம் போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடணும். வருகிற நாட்களில் நான் சொல்றேன், இங்க இருக்கிற சிஸ்டம்ஸ்ல வர்ற சவுண்டை விட உங்க சவுண்ட் நிறைய இருக்கணும், உங்க சவுண்ட் அதிகமா இருக்கணும். இப்படி ஹல்லேலூயா சொன்னேன், இப்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ என்ன நம்ம கொடுத்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு அம்மா வந்து மார்க் 14 வந்து கொடுக்குறாங்க, பெஸ்டா கொடுக்குறாங்க, 1 வருஷம் சம்பளம்னு சொல்லுது பைபிள். சீசர் எல்லாம் சொல்றாங்க, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஒரு சென்ட், ஸ்பைக் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு சென்ட், வெள்ளைக்கல் பரணி, அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டருடைய தலை மேல உடைச்சு ஊத்தியாச்சு. அதை வித்தா 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவு விலை அது. ஆனா என் ஆண்டவருக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் நான் வந்து எவ்வளவு அப்படின்றத நான் நீங்க பேசவே இல்லை, நம்முடைய மனசு எப்படி இருக்குது அதான் நான் பேசுறேன். நம்முடைய மனசு எப்படி இருக்கு, நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷமா, அந்த ஒரு கிராட்டிடியூட்ல, நன்றி நிறைந்த மனதோடு நம்ம கொடுக்குறோமா, ஆமா இவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சு கொடுக்குறோமா, அந்த மனசை தான் கர்த்தர் பார்க்கிறார். இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தர்ற 5 லட்சம் ரூபாயும் ஆண்டவருக்கு தேவையில்லை, அதையும் நான் சொல்றேன். ஆமென். மனசுதான் காரணம், மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. சோ
துதிக்கும் போது ஆண்டவர் நல்லா துதிக்கணும், பாடும்போது நல்லா பாடணும், ஆலயத்துக்கு நேரமே வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சும்மா அப்படி எர்த்தடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கர்த்தர் பார்க்கிறார். உங்க உற்சாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். தாவீது சொல்றாருல, உற்சாகமாய் நான் நமக்கு பலியிடுவேன். பலியிடும் போது, துதிக்கும் போது எப்படி பலியிடுவேன்? உற்சாகமாய் நான் நமக்கு பலியிடுவேன். தாவீது, சாலமோன் இவர்கள் எல்லாம் பல லட்சம் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். லட்சக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்தினார்கள். சர்ச் பிரதிஷ்டை அன்னைக்கு 1,00,000 ஆடு நினைக்கிறேன், 22,000 மாடு பலி செலுத்தப்பட்டுச்சு. நினைச்சு பாருங்க, கர்த்தருக்கு என்று அதுல இருந்து ஒருத்தர் யாரும் எடுக்கவும் முடியாது. 22,000 ஆடுகள் பலி செலுத்தப்பட்டு, மாடுகள் பலி செலுத்தப்பட்டுச்சு. இமேஜின் பண்ண முடியுதா? 1 மாடு 2 மாடு 10 மாடு 100 மாடெல்லாம் தாண்டி 1000 மாடு 2000 மாடு தாண்டி 22,000 மாடுகள் பலி செலுத்தப்பட்டுச்சு அன்னைக்கு. அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க ஆண்டவரை. அவங்களுடைய மனசு அப்படி இருந்தது. ஹல்லேலூயா. ஏழை விதவை தன்னிடத்தில் இருக்கிற 2 காசை போட்டாள். அவ எவ்வளவு போட்டான்றது முக்கியம் இல்லை, ஆனா அந்த ஆட்டிடியூட் இருக்குது பாருங்க, அந்த மனசு, அந்த மனப்பான்மை. எனக்கு இவ்வளவுதான் இருக்குது, ஆனாலும் நான் ஆராதிக்க வருகிற ஆண்டவர் இதை விட பெரியவர். எங்கிட்ட இருக்கிறத நான் என்ன செய்ய போறேன்? எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் என்ன செய்ய போறேன்? நான் கொடுக்க போறேன். ஆண்டவர் அதைத்தான் ரொம்ப பெருசா பார்த்தாரு. நிறைய பேர் 10 லட்சம் கொடுத்தாங்க, அதை ரொம்ப பெருசா பார்க்கல. அதனால மனப்பான்மை ரொம்ப முக்கியம். அதனால 2 பேர் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். காயின், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான வழிகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க கரெக்டா கேட்டுட்டு நீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பான்மை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நான் சத்தமா பாடுறேன், சத்தமா பேசுறேன் ஒரு நேரம் சபையில, மற்ற நேரங்களில் நான் பாடுகிறேன். ஆனா நீங்க வீட்டுல கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மௌன விரதமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சைலண்டா தான் எல்லாம் நடக்கும். பைபிள் படிக்கிறதா இருந்தாலும், பாட்டு பாடுறதா இருந்தாலும், அந்நிய பாஷையில் பேசுறதா இருந்தாலும் சைலண்டா தான் போயிட்டு இருக்கும். ஆனா சபைக்குள்ள நம்ம எல்லாரும் கூடி வருகிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஸோ இப்போ கூடி வரும் பொழுது ஆமென், இங்க எல்லா பலத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தரணும் ஆண்டவருக்கு. ஸோ ஆபேல் என்ன செய்தான்? என்ன செஞ்சான்? தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியும் செலுத்து, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன்? பலி எங்க செலுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுவை நமக்காக பலியாக மாறி இருக்கிறார். எங்கே இதை நாம் நினைவு கூறுகிறோமோ அந்த இடத்துல அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பலியை நினைவு கூறுகிறவருடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல யார் பலியை நினைவு கூர்ந்தா? காயினா ஆபேலா? காயின் என்ன கொண்டு வந்தான்? சத்தமா சொல்லுங்க. காயின் காய்கறிகள். உங்களுக்கு புரியுறது மாதிரி நான் சொல்றேன். ஆமென். காயின் என்ன கொண்டு வந்தான்? கனிகளை, காய்கறிகளை, சிலவற்றை கொண்டு வந்தான். சத்தமா சொல்லுங்க. காயின்னா என்னது? காய்கறி. காயின்னா என்னது? காய்கறி. ஆபேல் எதை கொண்டு வந்தான்? ஆடுகளை கொண்டு வந்தான். ஆபேல் ஆடு. ஆபேல் ஆடு. அடுத்த முறை கேட்ட கரெக்டா சொல்லணும். காயின் என்ன காணிக்கை கொண்டு வந்தான்? காய்கறிகள். ஆபேல் என்ன கொண்டு வந்தான்? ஆடு. இதோட போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னு கேட்கணும். இன்னைக்கு என்ன செய்தி? காயின் காய்கறி, ஆபேல் ஆடுன்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். யாருடைய காணிக்கையில பலி இருக்கிறது? யாருடைய காணிக்கையில பலி செலுத்த முடியும்? ஆபேல் கொண்டு வந்து இந்த ஆட்டுல தான் என்ன செலுத்த முடியும்? பலி செலுத்த முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்க பலி செலுத்துறியோ நான் அங்க உன்னை நான் என்ன செய்வேன்?
ஆசீர்வதிப்பேன். இப்ப இங்க பலி செலுத்தினது யாரு? ஆபேல். ஆபேல் பலி செலுத்தினான். காணிக்கை என்று ஆண்டவருக்கு கொடுக்கிறதற்கு முன்னாடி ஆபேல் என்ன செலுத்தினான்? பலி செலுத்தினான். வசனம் சொல்லுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலி. இயேசுவை நினைக்கும் பொழுது அது ஒரு மேன்மையான விஷயம், மேன்மையான ஒரு பலி. ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு நான் தான் பேச போகிறேன். 40 நாள் நமக்கு நடந்து கொண்டு வருகிறது பிரியமானவர்களே, மெசேஜ் ஆஃப் த கிராஸ் என்று சொல்லி ஃபேஸ்புக்கில். ஸோ இயேசுவை நினைக்கிறது, இயேசுனுடைய பலியை நினைக்கிறது, அது ஒரு நல்ல ஒரு விஷயம், அது ஒரு நல்ல ஒரு காரியம். மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இதனாலே, அந்த பலியினாலே, விசுவாசத்துல கொண்டு வந்து செலுத்தினான் பாருங்க, அந்த பலியினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினானே, அந்த பலி செலுத்தின அவனை தேவன் எப்படி மாற்றினார்? நீதிமானாக மாற்றினார். ஏன் தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செய்ததற்கு பிறகு அவர்கள் மேலே அந்த பாவம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த 2 பேரும் பிறக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததற்கு பிறகு இவர்கள் 2 பேரும் பிறக்கிறார்கள். யாரு? காயினும் ஆபேலும் பிறக்கிறார்கள். இப்போ அவர்கள் எல்லாரும் தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சபித்து வெளியே துரத்தப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர்கள். ஆண்டவர் அவங்களை பார்த்து, ஒரு நிமிஷம் இந்த தோட்டத்திற்குள்ள, ஏதேன் தோட்டத்திற்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். இப்படி தேவனாலே துரத்தப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இந்த 2 பேருக்கு தான் இந்த 2 பேர் பிறந்திருக்கிறாங்க, காயினும் ஆபேலும். சோ ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் மேல இருக்கிற பாவமும் யார் மேல இருக்கு? இவர்கள் மேல இருக்கிறது. அவர்கள் மேல இருக்கிற சாபமும் யார் மேல இருக்கிறது? இவர்கள் மேல இருக்கிறது. ரோமர் 5 நாம் வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே, ஆதாமினாலே பாவமும், அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் பாவம் வந்ததுக்கு காரணம் அந்த ஆதாம். உலகத்தின் மேல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாபம் வந்ததுக்கு காரணம் ஆதாம். அத்தனை பேர் மேல வியாதி வருகிறதுக்கு காரணம் யாரு? அந்த ஒரே மனுஷனுடைய மீறுதல். அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அவனை விட பல சந்ததிகள் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனா அவர்கள் அப்பதான் ஆமென் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள், காயினும் ஆபேலும். அப்போ தகப்பன் தாய் மேல, ஆதாம் ஏவாள் மேல இருந்த சாபம் இப்ப யார் மேல இருக்கு? காயின் மேலையும் ஆபேல் 2 பிள்ளைகள் மேலையும் அது இருக்கு. சோ அவர்களையும் தேவன் அங்கீகரிக்கல. அப்பா அம்மாவை தேவன் அங்கீகரிக்கல. அவங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இந்த 2 பேரையும் தேவன் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அவர்களும் தேவனை விட்டு தூரமாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தரை கான்டாக்ட் பண்ண முடியல, ஆண்டவர்கிட்ட பேச முடியல, தொடர்பு கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த சமயத்துல தான் 2 பேரும் காணிக்கை கொண்டு போறாங்க ஆண்டவருக்கு. ஆமென். ஆண்டவர் விட்டு பிரிந்த இந்த சூழ்நிலையிலே 2 பேரும் காணிக்கை கொண்டு போகிறார்கள். ஒருவன் காய்கறிகளை கொண்டு போகிறான், இன்னொருவன் பலியை கொண்டு போகிறான். அந்த பலியை கொண்டு போகும்போது ஆபேலுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, இந்த பலி செலுத்துறதன் மூலமா கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார். எங்க அப்பா அம்மாவை அங்கீகரிக்கல, என் குடும்பத்தவர் அங்கீகரிக்கல, ஆனா இந்த பலி செலுத்தப்படுவதன் மூலமாக நான் அங்கீகரிக்கப்படுவேன். கர்த்தர் என்னை அக்செப்ட் பண்ண போறாரு, கர்த்தர் என்னை அங்கீகரிக்க போறாரு, கர்த்தர் என்னை அரவணைக்க போகிறார் என்ற இந்த விசுவாசத்தோடு கூட போய் அவர் செலுத்தினான், ஆபேல் செலுத்தினான். ஆனா வசனம் சொல்லுது, தேவன் யாரை முதலாவது அங்கீகரித்தார்? யாரை முதல் அங்கீகரிச்சாரு? ஆபேலை. அப்புறம் தான் அவன் கொண்டு வந்த காணிக்கையை. எல்லாரும் சொல்லுங்க, ஆபேலை, அவன் காணிக்கையை. முதலாவது எதை அங்கீகரித்தார்? ஆபேலை அங்கீகரித்தார். 2 ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஆபேல் மேல இருந்த ஒரு பிளஸ்ஸிங், ஆபேல் மேல இருந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அப்பா அம்மாவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தாலும், அவங்க அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தாலும், அவர்களுடைய குடும்பமே தேவனாலே தள்ளப்பட்டிருந்தாலும், சாபத்தை சுமந்திருந்தாலும், பலியை செலுத்தினதுனால கர்த்தர் ஆபேலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆபேலை அங்கீகரிக்க ஆரம்பித்தார், அவனுக்காக பேச ஆரம்பித்தார், அவனுக்காக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஆமென். சோ முதலாவது ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தை பார்க்காதீங்க, அங்கிருந்து தான் உங்க பிளஸ்ஸிங் வரும்னு சொல்லி நினைக்காதீங்க.
உங்க அப்பா அம்மாவை பார்க்க வேண்டாம், அங்கிருந்து உங்க ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி நினைக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுக்கே தெரியாத நபர்களை வைத்து ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டிருந்த அதே தேவன், நான் சொல்றேன், உங்களுக்கே அறிமுகமாகாத சில நபர்களை வைத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக செதுக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க பலியை நினைவுகூர குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் உங்களை பாதிக்க போறது கிடையாது. ஆமென். என்னுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கு நான் இயேசுனுடைய பலியை நினைவுகூற என்னை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதாமையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஏவாளையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, காயினையும் இப்ப அங்கீகரிக்கல. சோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பா அம்மாவையும் ஆண்டவர் தள்ளிட்டாரு, நான் போய் என்ன செய்ய போறேன்? இல்ல, பலியை நீங்க நினைவு கூர்ந்தா அதே குடும்பத்தில் நீ இருந்தாலும் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். என்ன கர்த்தர் அங்கீகரிப்பார், உங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்காக இயேசு பலியா இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு ஆபேலுக்கு எப்படி அந்த அவன் கொண்டு போன அந்த ஆட்டின் மேல, பலியின் மேல ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் இருந்ததோ, நான் கொண்டு போய் செலுத்துகிற அந்த ஆட்டுக்குட்டினாலே நான் அங்கீகரிக்கப்படுவேன். ஆமென். இயேசு உங்களுக்காக மரித்ததனால தான் இன்றைக்கு நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், ஜீவனோடு கூட இருக்கிறீர்கள். இயேசு எனக்காக மரித்ததனால. ஹல்லேலூயா. சோ தேவன் உங்களை அங்கீகரிப்பார். உங்களுடைய குடும்பத்தில் அனுபவிக்காத, அவர்களெல்லாம் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அவர்கள் பார்த்திராத காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பசியினால வருத்தினார்னு சொல்லி உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன் அவங்களுக்கு பசி வந்துச்சு தெரியுமா? ஏன் பசியினால கொஞ்ச நாள் அவர்களை வருத்தினார், கொஞ்ச நேரம் பசியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை வருத்தினதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொன்னா, உங்க அப்பா அம்மா சாப்பிடாத, உங்க அப்பா அம்மா பார்க்காத, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்க்காத ஒரு உணவை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், நான் உனக்கு தரப்போகிறேன் என்பதை உணர்த்தும்படிக்கு. ஆமென். நீ நினைக்கிற உங்க அப்பா அம்மா சாப்பிட்ட அதே இட்லி தான் உன்னையும் திருப்திப்படுத்துன்னு சொல்லி இல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன். ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு பரலோகத்திலிருந்து மன்னா அப்படின்ற ஒரு ஃபுட்டு வரும். அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்ல, நீ கானான் போய் சேருகிற வரைக்கும் 40 வருஷமா அந்த ஃபுட் உனக்கு வரும். ஆமென். இது உங்க அப்பா அம்மா பார்க்கல, உன்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே பார்க்கல, முன்னோர்கள் யாரும் பார்க்கல. ஆண்டவரே, ஆபிரகாம் எங்க அவ்வளவு பெரிய தகப்பன், எங்களுடைய முற்பிதா, அவரே பார்க்கல, ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு பார்க்கல, யாருமே பார்க்காத அந்த ஃபுட்டை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நிந்தனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சிலுவையை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, உங்க ஞாபகத்துல மட்டும் நீங்க வைங்க. யாரும் அனுபவித்திராத நன்மைகளை கர்த்தர் அனுபவிக்க உதவி செய்வார். யாரும் பார்த்திராத நன்மைகளை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். பிசாசு வந்து சோதிக்கும் போது இயேசு அதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பம், இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பம், ஆனா எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையே என்னை பிழைக்க வச்சிடும் அப்படின்றார். அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் பிழைக்க வச்சது. இந்த கல்லுகள் அப்பமா நான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உனக்கும் எனக்கும் தெரியாத ஒரு ஃபுட் அவர் கொடுக்க வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் அறியாதிருந்த ஆசீர்வாதங்களை, இன்னும் அறியாமல் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார். இன்னும் என் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண்ணு பார்த்திராத, காது கேட்டிராத, உங்கள் இருதயத்தில் தோன்றிராத நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா இருதயத்தில் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் இது நடந்தா போதும் நினைச்சா, ஆனா இதை விட அதிகமா கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு செய்யறாரு? பலியை செலுத்துகிறவர்களுக்கு, பலியை நினைவு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சோ காயினுக்கு இந்த ரெவலேஷன் இல்ல, இந்த வெளிப்பாடு இல்ல, அவர் டைரக்டா காணிக்கை கொண்டு போறாரு, பலியை நினைவு கூறல. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்கனவே நாம் அக்செப்ட் பண்ண பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போறாரு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியல, எங்க அப்பா அம்மா அவனுடைய சாபம் பாவம் என் தலைமையில் இருக்குது, இது முதல் ரெடி ஆகணும்னு அவருக்கு தெரியல காயினுக்கு. ஆனா அந்த வெளிப்பாடு ஆபேலுக்கு இருந்தது.
எங்க அப்பா அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, எங்க அம்மா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆண்டவர் அவங்க மேல கோபமா இருக்கிறாரு, தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. துரத்துறது மட்டும் இல்லை, சாபம் இப்போ அவங்க மேல இருக்கு. ஸோ தேவனாலே நிராகரிக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், சாபம் வாங்கினவங்க எங்க அப்பா அம்மா. நான் மட்டும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு கேட்கல, பலிய நினைவு கூர்ந்தான். கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவனை ஆசீர்வதித்தார், அவனை அங்கீகரித்தார். ஏத்துக்க முடியல அண்ணனால என்ன செய்ய முடியல, ஏத்துக்கவே முடியல. நான் வந்து எனக்கு பின்னாடி பிறந்தவன் எவ்வளவு மாசம் கழிச்சு பிறந்தான்னு சொல்லிட்டு, எவ்வளவு வருஷம் கழிச்சு பிறந்தான்னு தெரியல. பட் அண்ணனுக்கு ஒரு கோவம், எனக்கு பின்னாடி பிறந்த இவனை ஆண்டவர் ஏன் அங்கீகரிக்கிறாருன்னு பார்க்கல, ஆனா இவனை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு, என்ன தள்ளிட்டாரு, இவனை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாருன்னு கோவம் அவனுக்கு. ஆமென். ஸோ அது நம்ம குடும்பத்தில் நடக்கும். உங்களோட கூட பிறந்தவங்கெல்லாம் கோவப்படுவாங்க, எரிச்சல் ஆவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறாரேன்ற ஒரு பொறாமை. இது வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, இது ஏதேனும் தோட்டத்திலிருந்து இருக்குது. ஆமென். நான் ஒன்று சொல்கிறேன், பிளஸ்ஸிங்னா என்ன தெரியுமா? மற்றவங்க பாக்கியவான்கள், பிளஸ்ஸட் அப்படின்னா தமிழில் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் 4 அர்த்தம். அதில் ஒரு அர்த்தம் என்னன்னா, மற்றவர்களாலே பொறாமைப்படக்கூடியவர்கள். மற்றவங்க எப்போ உங்க உயர்வை பார்த்து பொறாமைப்படுறாங்களோ அப்போ தெரிஞ்சுக்குங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். ஐ எம் பிளஸ்ஸட், ஐ எம் பிளஸ்ஸட். ஹல்லேலூயா. ஈசாக்கு போற இடமெல்லாம் அவனுக்கு தண்ணீர் வந்தது. அதனால பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டுன்னு வாசிக்கிறோம். என்ன வந்துருச்சு? பொறாமை. இந்த பொறாமை மட்டும் வந்துருச்சுன்னா வெளியில யாருமே காட்டிக்கவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. வெளியில பார்க்கும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனா அந்த பொறாமையில் அவங்க பேசுற பேச்சு, அவங்க பார்க்குற பார்வை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பாயிண்ட் என்னது? பொறாமை. காயினுக்கு இப்ப பொறாமை வந்துருச்சு. என்னுடைய தம்பியை எப்படி அவர் அங்கீகரிக்க? ஏன் அங்கீகரித்தார்? பலியை நினைவு கூர்ந்தான், பலியை நினைவு கூர்ந்தான். ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில், உங்க வேதனைகளின் மத்தியில், இது வரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தது, இன்றைக்கு நான் சொல்றேன், மண்ணினாலே ஒரு பலிபடுத்தி உண்டாக்கி அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சரீரத்தில் வேதனையோடு கூட, தீராத வியாதியோடு கூட இருக்கிறீங்களா, அந்த இடத்துல நின்று சொல்லுங்க, இயேசுவே, இந்த பலவீனங்களை, இந்த வியாதிகளை, you bore all my sickness and disease on your body. I know that you have already provided healing and I receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நான் ஹீலிங்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்க இரத்தத்தினாலே இந்த ஹீலிங்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் சிலுவை நீங்க நினைக்க நினைக்க உங்களை அப்படியே ஆண்டவர் அங்கீகரிப்பார். உங்க சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு சுகம் வருவது நீங்கள் காண்பீர்கள். மற்றவர்கள் முயற்சி செஞ்சு, அதான் நான் சொல்ல வந்த, காயின் வந்து நிலத்திலே அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணினதை அவன் கொண்டு வந்தான். சட்டத்தை குறிக்கிறது, லாவை கடைபிடிக்கிறதை குறிக்கிறது. வர நாட்கள் இன்னும் நாம நிறைய பார்க்க போறோம். போன சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நாம பார்த்தோம், ஈசாக்கு ஏசா கிட்ட யாக்கோபு கிட்டையும் சொல்லி அனுப்புறாரு, நீ இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் எடுத்துட்டு போய் நீ அந்த வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்காக ஒரு மிருகத்தை நீ சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கஷ்டப்பட்டு வேட்டையாடுறதுக்கு போயிட்டான் ஒருத்தன். ஆனா இன்னொருத்தன் வீட்டிலேயே இருந்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆமென். ஸோ இது வந்து தகப்பன் சொல்றதையெல்லாம் கேட்டு ஆசீர்வாதம் வந்துடுமா? அப்படி கிடையாது. தகப்பன் தான் ஏசா கிட்ட சொன்னாரு, இதெல்லாம் நீ செஞ்சேன்னா கொண்டு வந்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஆனா 2 பேரும் கொண்டு வந்த மெத்தட் வேறையா இருந்தது. ஒருவன் கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வந்தான், அவன் ஆசீர்வாதம் பெறல. ஒருத்தர் ஈஸியா வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சமைச்சு கொண்டு வந்தான், அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான். ஆமென், ஆமென், பிரைஸ் காட். இவ்வளவு காலம் நான் உம்மோடு கூட இருந்து ஒரு கற்பனை கூட மீறாது இருந்தோம், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க கொடுக்கலையே ஐயா. அதை பார்த்துட்டு அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை,
ஆனா ஒருத்தனுக்காக ஒரு காளை அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் நடக்குது பாருங்க. அதனாலதான் இளையகுமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டுகிறான். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சரி, இப்போ காயினுக்கு பயங்கர எரிச்சல். அடுத்து என்ன நடக்குது? காயினையும் அவன் காணிக்கும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம், பாவம் என்பது கிரீக்ல கட்டாத் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. CHATTAH கட்டாத் என்று சொல்லி அதற்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங். சின் இல்ல, பாவம் இல்ல, பாவ நிவாரண பலி. நல்லா கவனிங்க. காயினுக்கு பெரிச்சல், என் தம்பிய ஆண்டவர் அங்கீகரிச்சார். எரிச்சல் ஆயிட்டு இவனை ஒரு வழி பண்ணணும், இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு வீட்டில் போய் தூங்கிட்டார். வீட்டில் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஆமே. காலையில் வெளியில் வந்து பார்க்குறாரு, வாசப்படியில் ஒரு மிருகம் இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்குவோம். ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. இது யார் கொண்டு வர்றாருன்னா ஆண்டவரே கொண்டு வர்றார். ஆண்டவரே கொண்டு வர்றார். பா, உனக்கு இந்த ரெவலேஷன் எல்லாம் இருக்கலாம், ஆனால் நானே கொண்டு வர்றேன். இதை நீ எடுத்து நீ பலி செலுத்தினா நான் உன்னை என்ன செய்ய போறேன்? அங்கீகரிக்கப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்யறானா அதை மிதிச்சுட்டு தாண்டி போயிட்டான். இது யாரா கொண்டு வந்து இந்த ஆட்டுக்குட்டி ஏன் வாசற்படியில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. நேரா போய் அவங்க தம்பி கொலை பண்ணிட்டு வந்துட்டான். ஆண்டவரே கொண்டு வர்றார் ஒரு பலி மிருகத்தை. நீ நன்மை செய்யாதிருந்தால் உன் தம்பி நன்மை செஞ்சிருக்கிறான். என்னங்க நன்மை செஞ்சான்? அன்னைக்கு உலக மக்கள் தொகையே 4 பேர் தான். ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், 4 பேர் தான். யாருக்கு நன்மை செஞ்சவன்? எந்த ஏழைகளுக்கு நன்மை செஞ்சாரு? அப்ப எதை ஆண்டவர் நன்மைன்னு சொல்றாருங்க? பலி செலுத்தினா பாத்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் நன்மை செஞ்ச அப்படின்றார். நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவர் சிலுவை நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா கர்த்தர் அதைத்தான் நீங்க நன்மை செஞ்ச மாதிரி ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப இவங்கிட்ட சொல்றாரு, அவன் நன்மை செஞ்சுட்டான், நீ நன்மை செய்யாதிருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு நீ செஞ்சிருந்தா உனக்கு என்ன வந்திருக்கும்? மேன்மை வந்திருக்கும். உன்னை நான் அங்கீகரிச்சிருப்பேன். ஓகே, இப்போ நான் அங்கீகரிக்கிறதுக்கு நான் ஒன்று செய்கிறேன். இந்த ஆட்டை உன் வாசற்படியில் நான் கொண்டு வந்து வைக்கிறேன், நீ அதை பாரு, நீ பார்த்து பலியிடு அப்படின்னு ஆட்டை கொண்டு வந்து வாசற்படியில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டார் ஆண்டவர். இதுக்கு மேலே ஆண்டவர் என்னங்க செய்ய முடியும்? ஆமென். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட். ஸோ வாழைப்பழத்தை தான் கொடுக்க தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உரிச்சு ஊட்டி அதை ஜீரணிக்கவே முடியும். நம்ம தான் உரிச்சு சாப்பிடணும். ஆண்டவர் வந்து ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து வச்சுட்டாரு, வாசற்படியில் கொண்டு வந்து வச்சுட்டார். அவன் மட்டும் அன்னைக்கு அந்த ஆட்டை எடுத்துட்டு போய் பலி செலுத்தி இருந்தானா கர்த்தர் அவனையும் அங்கீகரித்திருப்பார். செய்யல. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஆண்டவர் சிலுவையில் பலியாய் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் வரும் அளவும் என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா காயின் மாதிரி நிறைய பேர் அவருடைய சாக்ரிஃபைஸை நம்ம மிதிச்சுட்டு போறோம். சில நேரங்களில் கண்டுக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆமென். அதான் குட் ஃப்ரைடே வருதில்ல, ஒரு நாள் அதை பூரா வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணிடுவோம். அது ஒரு நாள் பூரா அவரை நினைச்சிட்டு நம்ம போயிடலாம். ஒவ்வொரு நாளும் டெய்லி நம்ம நினைக்க டெய்லி ஆசீர்வாதம், டெய்லி ஆசீர்வாதம், டெய்லி நன்மை. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த பலியை நினைக்கணும், அந்த பலியை நினைவு கூறணும். அந்த இடத்துல வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாலும் கிராஸை சிலுவை நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சமையல் ரூமா இருந்தாலும் சிலுவையை நினைச்சு வேலை செய்யுங்க, எந்த ஆபத்தும் உங்களை நேராதபடி அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற வீட்டில் சிலுவை நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய சொந்த முயற்சிகள், நீங்க மனுஷர்களை பார்க்கறது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஆண்டவரே உங்க பலியை நினைச்சா அந்த இடத்துல நீங்க வந்து ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்காங்க.
உங்க பலியை நான் நினைக்கிறேன். எதற்கு சர்வாங்க தகன பலி தெரியுமா? நாம் அங்கீகரிக்கப்படும்படி, நாம் அங்கீகரிக்கப்படும்படி. ஆண்டவரே, இயேசுவை நீர் மரிச்சதுனால தான் நான் உங்க சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவினுடைய சமூகத்தில் தைரியமாய் போவதற்கு உங்களுடைய அந்த இரத்தத்தின் மூலமாக தான் எனக்கு தகுதி கிடைத்திருக்கிறது. ஆமென். சோ இதை நீங்க நினைங்க, அந்த இடத்துல அவர் வருவார். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு நான் சொல்றேன், பிரியமானவர்கள், எங்கெல்லாம் பலி செலுத்தினாங்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து அவர் ஆசீர்வதிச்சார். மேல இருந்தாலும் ஆசீர்வதிக்கல, இறங்கி வந்து ஆசீர்வதிச்சார். முதலாவது ஆசீர்வாதம், ஆபேலுடைய முதலாவது ஆசீர்வாதம். அவங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கப்படலனாலும், அவங்க அப்பா அம்மாவுடைய நிலம் சபிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் இவன் அக்செப்ட் பண்ணாரு, இவன் ஆசீர்வதிச்சார். ஆமென். அதனால உங்க பேக்ரவுண்டு, உங்களுடைய குடும்பம், பின்னணி, இதெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளை கை விட்டுரும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளை கை விட்டுரும். நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டைக்கு போவாங்க. நீ என்ன சேர்த்து வச்ச, எனக்கு என்ன சொத்து நீ சேர்த்து வச்ச? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தான் எங்கள் அப்பா அம்மா கொடுக்க போகிறேன், நான் தான் என் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆமென். எவ்வளோ நாள் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறது? நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஃபேமிலிக்கு நம்ம தான் ப்ரொவைட் பண்ணணும். ஒரு யோசேப்பு உலகம் முழுவதுக்கும் தானியத்தை கொடுத்தான். அவனுடைய குடும்பத்தாரில் அவனுக்கு மூத்த பிறந்தவர்கள், அவனுக்கு அண்ணனாய் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர், அத்தனை பேரும் யோசேப்பின் இடத்துல தானியம் வாங்கும்படி வந்தார்கள். ஆமே. கடைசி பையன் அண்ணனை பார்த்து எதுவுமே கேள்வியெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாருல, எனக்கு ஏதாவது தரலாம்ல, நான் தர்றேன், வாங்கிட்டு போ, இந்த சாக்கு பையில் எடுத்துட்டு போ. கடைசி பையங்க, கடைசி பையன், சின்ன பையன் யோசேப்பு. ஆமே. ரூபன் எல்லாம் அவ்வளவு தாத்தா மாதிரி இருக்கிறாரு. ரூபன் அவ்வளவு வயசு போனவர், ஆனா ப்ரொவைட் பண்றாரு, இருந்தா எடுத்துட்டு போ. ஆமே. இவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆனாலும் பஞ்சம் வந்தப்போ இவங்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்படி மாத்தி யோசிப்போம். நான் தான் கொடுக்க போறேன், நான் தான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அதனால சொத்தை ஏமாத்திட்டாங்க, கொடுக்கல, ஒன்னும் யோசிக்க வேண்டாம். சிலுவையை நினைங்க. காயினை ரிஜெக்ட் பண்ணாலும், ஆதாம் ஏவாளை ரிஜெக்ட் பண்ணாலும், ஆபேலை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார் ஆண்டவர். ஆபேல் அங்கீகரிச்சார். ஒரே ஃபேமிலி தான், ஆனா பலியை நினைவு கூர்ந்தான், பலி செலுத்தினான், கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். சோ ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது சொல்லி முடிக்கிறேன், அவனுக்காக கர்த்தர் பேசினார். அவனுக்காக கர்த்தர் பேசினார். கொலை செஞ்சுட்டான், அண்ணன் தம்பியை கொலை செஞ்சுட்டான், அவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அதை கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்காக பேச வந்துட்டாரு, அவனுக்காக பேச வந்துட்டாரு. வாசிக்கலாம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், எனக்கு தெரியலையே, இவன் தான் பிளான் போட்டது, எப்படி கொள்ளலாம், என்ன செய்யலாம் எல்லாம் பிளான் போட்டுட்டு கடைசியில எப்படி அவன் எங்கன்னே எனக்கு தெரியல. அடுத்தது, ஓகே, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அண்ணன் மேல ஏற்கனவே சாபம் இருக்குது. தம்பி இப்படி செஞ்ச உடனே, அந்த ரத்தம் கூப்பிட்ட உடனே அந்த கூப்பிடுதலை கேட்டு வந்தார் பாருங்க. வந்து என்ன பண்ணுன்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஒரு மனுஷன் கேட்டான்னு அது வேற, ஆண்டவர் வந்து என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் நான் சொல்றேன், உங்களுக்காக சிலர் இடத்துல ஆண்டவர் வாதாட போகிறார், உங்களுக்காக சிலர் இடத்துல ஆண்டவர் பேச போகிறார். என் பிள்ளைய நீ என்ன பண்ணுன, என் பிள்ளைய நீ என்ன செஞ்ச, அவர்களுக்கு விரோதமா நீ என்ன பிளான் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்காக ஆண்டவர் மற்றவர்களிடத்துல, உங்கள் சத்துருக்களிடத்துல, உங்களுடைய குடும்பத்தார் இடத்துல போய் பேச போகிறார். தம்பிக்காக அண்ணன் கிட்ட போய் பேசுறாரு, இவரு போய் பேசுறாரு. என்ன பண்ண நீ, என்ன செய்தாய்? அவன் என்னமோ சொன்ன, நான் பார்க்கல, தெரியலையே, எங்கன்னு தெரியலையே, என் தம்பி என்னன்னு தெரியலையே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன சொல்றான் தெரியல, அவன் எங்கன்னே தெரியல அப்படின்னா. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து கேட்கிறாருன்னு அர்த்தம். ஆமே. ஆதாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியாதான்? நல்லா தெரியும். அவன் எழுதலாம் போத்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், பெட்ஷீட் போத்துட்டு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், வெளியில வரமாட்டாம இருக்கிறான்னு தெரியும். தெரிஞ்சா வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இங்க தெரியும், கொலை பண்ணிட்டான்னு தெரியும். கேட்கிறாரு, ஆபேல் எங்க?
பாவம் இவனுக்கு தான் ஆண்டவரை பத்தி தெரியல, இவனுக்கு தான் ஆண்டவரை பத்தி தெரியல. என்ன செய்தாய்? ஆமென். ஆண்டவர் ஒரு சிலருக்காக வழக்காடின இடங்கள் நிறைய இருக்கிறது. அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன். மார்க் 14ஆம் அதிகாரம்னு சொல்லி நினைக்கிறேன். தைலத்தை உடைச்சு தலை மேல ஊற்றி இயேசுனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்த அந்த அம்மாவுக்காகவும் ஆண்டவர் பேசுறாரு. என் மரணத்தை இவன் நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறா, உங்களுக்கு என்ன அங்க பேச்சு? இதை வித்து 300 பேருக்கு 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு நீ என்ன பேசிட்டு இருக்கிற? அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மா எனக்காக இவர்தான் மரிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்காக இயேசு பேசினார். ஆமென். நீங்க அமைதியா இருங்க, சிலுவையை நினைச்சிட்டு சைலண்டா இருங்க. நீங்க பேசினா கூட திரும்ப அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஆனா சிலுவையை நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்கன்னா நீங்க பேசவே தேவையில்லை. கர்த்தரே பேச ஆரம்பிச்சிருவார், ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். பஸ்காவை அடிச்சுட்டு வெளியில வர்றாங்க, மறுபடியும் இவங்களை பிடிக்கிறதுக்காக அவன் வர்றான். ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. பஸ்காவை ஆசரிச்சுட்டு வர்றாங்க, திரும்ப இந்த ஜனத்தை தொடர்றதுக்காக நீ வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒருத்தன் உயிரோடு இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் கடல்ல உள்ள போடு அப்படின்ட்டு. ஒருவனும் மீந்திருக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். வா வா, ஒருவனும் மீந்திருக்கவில்லை. நம்ம பிரச்சனையை நம்ம டீல் பண்ணலாம் நினைக்கிறோம். என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து, அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, நீ பேச வேண்டாம். நீ அந்த இடத்துல கூட நீ என்னுடைய சிலுவை நீ நினைச்சீனா அந்த இடத்துல வந்து நான் உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் பேசுவேன் அப்படின்றார். உனக்காக நான் பேசுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இளையகுமார வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்காக கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. அந்த கொளுத்த கன்று ஒரு பார்ட்டிக்காக, செலிப்ரேஷனுக்காக அடிக்கப்பட்ட மிருகம் கிடையாது. அது உடன்படிக்கையின் பலி. இயேசு எப்படி நமக்காக புது உடன்படிக்கைக்காக அவர் பலியானாரோ, அதே போல நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எப்படி பலியானாரோ, அதே போல இந்த இளையகுமாரன் செஞ்ச அத்தனை பாவத்திற்கும் பரிகாரமாக இந்த தகப்பன் ஒரு மிருகத்தை பலி செலுத்துகிறார். இந்த இளையகுமாரனை, அவருடைய பையனை இப்ப யாரும் குற்றப்படுத்த முடியவே முடியாது. ஏனென்றால் அவன் செய்த பாவத்திற்காக ஒரு மிருகம் ரத்தம் சிந்தி விட்டது. ஆமென். அதனாலதான் மூத்த பையன் வரும் பொழுது, அவங்க அண்ணன் வரும் பொழுது அது அவனுக்கு பயங்கர எரிச்சல் ஆயிருச்சு. மிருகத்தை அடிச்சிட்டாரா. ஏன்னா இப்போ அவன் தம்பி இப்ப குற்றப்படுத்த முடியாது, பேச முடியாது. உன் தம்பி இவ்வளவு செஞ்சுட்டு வந்திருக்கானே, என் தம்பி இவ்வளவு செஞ்சுட்டு வந்திருக்கான், அவனை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு தண்டனையை கொடுங்க, அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அவனுக்காக ஒரு மிருகம் பலியாகி விட்டது. இளையகுமாரனை பார்த்த உடனே தகப்பன் முதல்ல பண்ணது கிஸ், அடுத்தது வஸ்திரம், Dress, அதற்கப்புறம் என்னது மோதிரம், அதற்கப்புறம் செப்பல், பாதரட்சை, கடைசியில தான் இந்த மிருகம் அடிக்கப்படுகிறது. ஆனா வேலைக்காரன் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னது கடைசியில செஞ்சதை முதல்ல சொல்றாரு. உங்களுடைய தம்பி வந்தாரு, அவருக்காக உங்க தகப்பன் ஒரு மிருகத்தை பலியிட்டார். இதுதான் அங்க பெரிய ஹைலைட். ஏன் தெரியுமா? அவங்க அம்மாவனால நீ அவனை குற்றப்படுத்த முடியாது, வேலைக்காரர்களால நீ குற்றப்படுத்த முடியாது, யாராலையும் அவனை என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியவே முடியாது. இப்ப அவங்க அண்ணன் வெளியில நின்று நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றான். தகப்பன் வெளியே வந்து வாசிக்கிறோம். ஆமென். ஐயா இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். டேய் நீ போடா, உங்க அண்ணன் வந்து ரொம்ப கோபமா இருக்கிறான், நான் வந்து உன்னை ஏத்துக்கிட்டதுனால உங்க அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறான், நீ போய் ஏதாவது பேச, அவன்கிட்ட சாரி கேளு, மன்னிப்பு கேட்டு அவனை எப்படியாவது உங்க அண்ணனை உள்ள கூட்டிட்டு வா. நீ உள்ள பார்ட்டியில் இரு, நீ சந்தோஷமா இரு, நீ நல்லா ஆடி பாடிட்டு இரு, இதே மாதிரி உனக்காக அடிக்கப்பட்ட மிருகத்தை நீ நினைச்சிட்டு சந்தோஷமா இரு, நான் போய் பேசிட்டு வர்றேன் அப்படின்றார். தகப்பன் அவ்வளவு வயது போனவர், கம்பீரமா இருக்கிறவர், அவ்வளவு மரியாதை அந்த வீட்டில் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வெளியில வந்து அவனுக்காக எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, போய் சொல்றதுக்கு வேற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடையாது. யார்கிட்ட போய் சொல்லுவான்? ஆபேல். அவன் ரத்தம் கூப்பிடுது. அதை கேட்டுட்டு ஆண்டவரே வந்துட்டார். என்
என்னுடைய மரணத்தை, என் குமாரனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவன் பலி செலுத்தி இருக்கிறான், அவனை போய் எப்படி நீ கொலை செய்யலாம், அவனை போய் எப்படி நீ டச் பண்ணலாம்? சாதாரணமாக கேள்வி மட்டும் கேட்டுட்டு போகல, ஏற்கனவே சாபம் அவன் மேலே இருக்கு, இன்னும் சாபம் அவன் மேலே வந்துருச்சு, இன்னும் நிறைய சாபம் அவன் மேலே வந்துருச்சு. தைரியமாக இருங்க பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய பலியை நீங்கள் நினைவு கூற கர்த்தர் உங்களுக்காக மற்றவர்களோடு கூட வழக்காடுவார், மற்றவர்களோடு கூட பேசுவார், அவர்களோடு கூட பேசுவார். நம்ம வேலை, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிற நேரம் இது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் தெரியுமா? ஏன் நான் உனக்காக பேச போறேன் தெரியுமா? பஸ்காவை நீ அடிச்சுட்டு வந்திருக்கிற, என் மரணத்தை நினைவு கூர்ந்துட்டு வந்திருக்கிற. உனக்கு முன்னாடி இந்த செங்கடல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உன்னை திரும்பவும் பார்வோன் அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு வாய்ப்பே இல்லை. பஸ்காவை நினைவு கூர்ந்துட்ட. உனக்காக இனிமேல் நான் விளையாடுறேன், இனிமேல் நான் கேம் விளையாடுறேன், இனிமேல் நான் பேசுறேன், நான் ஆர்கியூமெண்ட் பண்றேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya. ஒவ்வொருவருக்காக, சின்னவங்கள்ட்ட இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். உங்க ஸ்கூல்ல உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக இடைப்படுவார். எத்தனை பேர் நினைவு கூற போறீங்க? ஆமென். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus.